ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அப்போகலிப்டிக் ஹாரர் படமான அ குவைட் பிளேஸ் ஒன் டேன்ற ஹாலிவுட் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மைக்கேல் சர்னோஸ்கி. இந்த படம் ஜூன் 26 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் லுபிட்டா, ஜோசப், ஆலெக்ஸ் வுல்ஃப்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அ குவைட் பிளேஸ் டே ஒன்ன்றது அ குவைட் பிளேஸ் சீரீஸோட ஃபர்ஸ்ட் 2 மூவிஸோட ப்ரீக்வெல்லாம் எடுத்திருக்காங்க. ஏலியன் இன்வேஷன் நடந்த ஃபர்ஸ்ட் டேக்கு தான் இந்த படத்தை கூட்டிட்டு போறாங்க. இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கதை ஆக்சுவலா நியூயார்க் சிட்டில நடக்குது. மெயின் கேரக்டரா வர சாம் ஒரு கேன்சர் பேஷண்ட். இவங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு ஒரு நார்மல் டேக்காக இவங்களும் இவங்களோட கேட்டும் வெளியில வராங்க. அப்பதான் சடனா மீட்டியர் அட்டாக்ஸ் நடக்குது அண்ட் ஏலியன் இன்வேஷன் நடக்கிறனால எல்லாருமே பதறி ஓடி போறாங்க. இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பிளைண்டா இருக்கிறதுனால நாய்ஸை வச்சு எல்லாரையும் கேப்சர் பண்ணுது. இங்க இருந்து தப்பிச்சு இவங்க இன்னொரு சர்வைவரான எரிக்கை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சர்வைவ் பண்றதுக்காக ஒண்ணா போராடுறாங்க. இவங்க 2 பேரும் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு மற்ற சர்வைவர்ஸை மீட் பண்ணிட்டு ஏலியன்ஸோட கண்ணுல படாத மாதிரி பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரியை சர்னாஸ்கி அதுக்கப்புறம் கிரெசன்ஸ்கி தான் எழுதியிருக்காங்க. என்னதான் கதை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை காமிச்சிருக்க விதம் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டிரெக்டர் டீம் இதை ஒரு சைஃபை ட்ராமாவாக இல்லாமல் ஒரு ஹியூமன் ட்ராமாவாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜோசப் குவெனோட கேரக்டர் படத்தில் லேட்டாக வந்தாலும் இவரோட பாட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த படத்தில் லுபிட்டா நியோயிங் அண்ட் ஜோசப் குவென் தான் சாம் அண்ட் எரிக்கா நடிச்சிருக்காங்க. லுபிட்டா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக ஏலியன்ஸ் கிட்ட இருந்து சர்வைவ் ஆகுற ஒரு காமன் பர்சனா செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாம் அண்ட் எரிக்கோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் இவங்க 2 பேரோட குவயட் மூமெண்ட்ஸும் ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆலெக்ஸ் வுல்ஃப் சாமோட நர்ஸ் ரூபனா செமையாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னதான் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துல மெயினா இல்லைனாலும் ஏலியன்ஸை வச்சு இந்த படத்தை சஸ்பென்ஸ்ஃபுல்லாக த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. நம்ம மற்ற சீரீஸை பார்க்கலனாலும் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம், நல்லாவே புரியுது. இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாட்சாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏலியன்ஸ் அதுக்கப்புறமா நியூயார்க்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கிற விஎஃப்எக்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இம்ப்ரெசிவாக இருக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட சவுண்ட் டிசைன் தான். இந்த படத்தோட நரேஷனுக்கு ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் செமையான படத்தை நல்ல சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.